தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். புனித சூசையப்பர் வணக்க மாதம் 15ஆம் நாள். பரிசுத்த திருக்குடும்பம் எகிப்து நாட்டிலிருந்து திரும்பி வந்ததை தியானிப்போம். தியானம். கொடுங்கோல் மன்னனான ஏரோது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பால் தனது நாட்டிற்கு கெடுதல் வரும் என்று எண்ணி மாசில்லாத குழந்தைகளை அநியாயமாய் வெட்டி கொல்ல கட்டளையிட்டான். ஆனால் இறையருளால் பாலன் இயேசு பத்திரமாக எகிப்து நாட்டில் இருந்தார். சில வருடங்களில் எல்லோராலும் கொடுமைப்படுத்தப்பட்டு ஏரோது இறந்தான். எகிப்து நாட்டிற்கு இயேசுமரி சூசை சென்று 7 ஆண்டுகள் கடந்த பின் வானதூதர் புனித சூசையப்பரின் கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லும். ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள் என்றார். மரியன்னையும் புனித சூசையப்பரும் தங்களை எகிப்துக்கு கொண்டு சேர்த்த இறைவன் மீண்டும் பத்திரமாக இஸ்ரேல் நாட்டிற்கு கொண்டு சேர்ப்பார் என நம்பினர். கொடிய காட்டுப்பகுதி வழியே துன்பத்தோடு நடந்தனர். குழந்தை இயேசுவோ 7 வயது சிறுவனாக இருந்ததால் நடப்பதற்கு பெரிதும் சிரமப்பட்டார். 45 மைல் தூரத்தினை நின்று நின்று இளைப்பாறி மிக மிக துன்பத்துடன் கடந்து தனது சொந்த நாட்டை அடைந்தனர். ஏரோது அரசனுக்கு பின் அவனது மகன் அர்கொலாயுஸ் யூதேய நாட்டை ஆட்சி செய்கிறான் என்பதை கனவில் இறைவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டிற்கு சென்றார். தாம் வாழ்ந்த நாசரேத்தில் இல்லாமல் சற்று தள்ளி குடியேறினர். மிக அதிக நாட்கள் வாழ்ந்த இடம் நாசரேத் என்பதால் நாசரேத்தார் என அழைக்கப்பட்டனர். அப்பெயர் இயேசுவின் சிலுவையில் புதைக்கப்பட்டது. அவரது 30 வயதில் போதிக்க துவங்கும் வரை தமது பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து வந்தார். எகிப்து நாட்டில் துன்பப்பட்ட திருக்குடும்பத்தை எவ்வித கெடுதலுமின்றி பாதுகாத்து அவர்களை ஏரோது அரசன் இறந்த பிறகு பாதுகாப்பாக மீண்டும் அவர்களது சொந்த ஊருக்கு இறைவன் கொண்டு வந்து சேர்த்தார். முழு மனதோடு இறைவனை நம்பினால் ஒருபோதும் நாம் கைவிடப்பட மாட்டோம். பறவைகளுக்கு உணவும் பூக்களுக்கு அழகையும் கொடுக்கிற இறைவன் இறைவனின் மக்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்களுக்கும் உணவும் உடையும் உறைவிடமும் அழிக்காமல் இருப்பாரா? பூவுலகில் இருப்பது ஒரு வாழ்க்கை பயணம். இப்பயணத்தில் நாம் முயற்சி, துன்பம், இடையூறு, மனபயம், ஏழ்மை, நோய், அவமானம், சிறுமை போன்றவற்றை நமக்கு நேரிடும் போது மரியன்னையும் புனித சூசையப்பரும் ஏற்றுக்கொண்டது போல் நாமும் ஏற்றுக்கொண்டால் நாம் புண்ணியம் சேர்க்க உதவியாயிருப்போம். நாம் செய்து கொண்டிருக்கிற பயணத்தை மோட்சம் சேரும் மட்டும் இறைவனுக்கு ஏற்புடையதாக செய்தால் இறைவன் தகுந்த பலனளிப்பார் என தாமஸ் அக்வினாஸ் கூறுகிறார். நம் பாவத்தால் இயேசுநாதரை இழந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். புலி ஒளிந்திருக்கிற இடத்திற்கு சென்றவன் சேதமடையாமல் வருவானா? பாம்பு புற்றில் கை வைத்தால் பாம்பு கொத்தாமல் விடுமா? வெறி நாயை தடவுகிறவன் கடிப்படாமல் வருவானா? அதுபோலத்தான் பாவத்திற்கு காரணமானதெல்லாம் இருக்கிறது. எனவே நாம் அவற்றிற்கு காரணமான வழிகளை விலக்கி தள்ள வேண்டும். புதுமை. வாழ்வானது மனிதனுக்கு பல சோதனைகளை வெல்லும் போர்க்களமாக உள்ளது. இவற்றில்
வெற்றி பெறுகிறவர்கள் அதிக மகிமையும் வல்லமையும் அடைவார்கள். தோல்வி அடைகிறவர்கள் நித்திய நரகத்திற்கு செல்வார்கள். சோதனைகளை வெல்ல நம்பிக்கையோடு கேட்பவர்களுக்கு புனித சூசையப்பர் உதவுவார் என நாம் நம்பலாம். பக்தியுடன் கன்னியர் ஒருவர் கன்னியர் இல்லத்தில் ஒழுங்குகளை கடைபிடித்து வாழ்ந்து வந்தார். பசாசானது சோதனை கொடுத்து அவரது மனதில் பயமும் சோர்வும் உண்டாக்கிற்று. அவர் நம்பிக்கை தோன்றி அவரை அலைக்கழித்தது. அதனால் தனக்கு ஏற்பட்ட துன்பங்கள் அகல வேண்டுமென்று பயந்து ஜெபத்தையும் தவத்தையும் தொடர்ந்து செய்தபோதும் இவைகள் அவரை விட்டு நீங்கவில்லை. ஒரு நாள் மரி என்னையிடம், பசாசின் சோதனைகளை என்னால் தாங்க இயலவில்லை. என்னை காக்க மோட்சத்திலுள்ள யாரிடம் நான் ஜெபிக்க வேண்டுமென எனக்கு அறிவுறுத்தும் என அன்னையிடம் ஜெபித்தார். அந்த நேரத்தில் அவரது மனம் தெளிவடைந்ததும் அல்லாமல் புனித சூசையப்பரால் தான் காப்பாற்றப்படலாம் என்பதை தனது ஜெப வலிமையால் தெரிந்து கொண்டு தன்னை அவரது அடைக்கலத்தில் ஒப்படைத்தார். அதன்பின் அவரது மனப்பயமெல்லாம் நீங்கி தனது வாழ்வில் சோதனைகளை வென்று இறுதியில் நன்மரணம் அடைந்தார். 1844ஆம் ஆண்டு பெண் ஒருத்தி கன்னிய இல்லம் சேர்வதற்காக தன்னை தயார்படுத்தி கொண்டு வந்து தேர்வு எழுதும்போது பசாசின் சோதனையால் அவமானப்பட்டு தன் பெற்றோரிடமே திரும்பி விடலாம் என முடிவெடுத்தாள். இதனை அறிந்த சக கன்னியர் ஒருவர், இது பசாசின் வேலையா அல்லது இறைவனின் சித்தமா என்பதை அறிய நாம் புனித சூசையப்பரிடம் 9 நாள் ஜெபிப்போம் என்றார். இருவரும் சேர்ந்து ஜெபிக்க தொடங்கினார்கள். ஜெபம் முடிவுற்றதும் இவருடைய சோதனையெல்லாம் நீங்கி நித்திய வார்த்தைப்பாட்டினை அளித்தாள். இந்த பாக்கியம் புனித சூசையப்பரால் தனக்கு கிடைத்தது என கூறி புண்ணிய வாழ்வு வாழ்ந்து இறந்தாள். நாமும் நமக்கு சோதனைகள் வரும்போது சோர்ந்து விடாமல் மரியன்னையிடமும் புனித சூசையப்பரிடமும் அடைக்கலம் தேட வேண்டும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஜெபம். எகிப்து நாட்டை விட்டு நசரேத் என்னும் ஊரில் வாழ்ந்த புனித சூசையப்பரே,
உம்மை வணங்கி புகழ்கின்றோம். நீர் துன்பப்பட்ட போதெல்லாம் இறைவனை நம்பிக்கொண்டிருந்தீர். உமது நம்பிக்கை வீணாகவில்லை. வாழ்க்கை பயணத்தை நாங்கள் நம்பிக்கையோடு தொடர பலவீனர்களாகிய எங்களுக்கு உதவும். துன்பப்படுகிறவர்களுக்கு ஆதரவாய் இருந்து அவர்களை தேற்றியருளும். உமது புண்ணியங்களை அறிந்து உமக்கு சீடராக இருக்கிற நாங்கள் எல்லோரும் இவ்வுலக பயணத்தில் இடறி விழாமல் மோட்ச வீட்டினை சென்று சேர உதவியருளும்படி உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். புனித சூசேப்பரிடம் இன்று நாம் சொல்ல வேண்டிய ஜெபம். புனித சூசேப்பரே, நாங்கள் எல்லாவற்றிலும் இறைவனை நம்ப செய்தருளும். புனித சூசேப்பரே, நாங்கள் அனுபவிக்கிற துன்பங்களில் துவண்டு விடாமல் உறுதியாக இருக்க செய்தருளும். புனித சூசேப்பரே, பாவத்திற்கு காரணமான பார்வை, பகை, துர்போதனை போன்றவற்றை விலக செய்தருளும். ஆமேன். புனித சூசையப்பருக்கு நவநாள் ஜெபம். எல்லாம் வல்ல எங்கள் அன்பு தந்தாய், உம் ஒரே மகனின் வளர்ப்பு தந்தையாக நீதிமானாகிய புனித சூசையப்பரை தேர்ந்தெடுத்தீரே. எங்களை காக்கவும் நல் வழியில் வளர்க்கவும் எங்களுக்கும் அவரை போன்ற காவலர்களை தந்தருளும். அதனால் உம் அன்பு மகன் இயேசுவை போன்று உருவாகும் இறைமக்கள் உமக்கு ஏராளமாக தோன்றுவார்களாக. இறைவனாயிருந்தும் உம்மையே புனித சூசேப்பர் கையில் ஒப்படைத்து அவரது ஆதரவில் வளர்ந்த இயேசுவே, நாங்களும் எங்களை உருவாக்கும் பெற்றோர்களுக்கும் எங்கள் தலைவர்களுக்கும் திருச்சபைக்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்க அருள் புரியும். திரு குடும்பத்தை உமது திருவருளால் திறம்பட காத்து நடத்திய புனித ஆவியே, எங்கள் குடும்பத்தையும் இறைவனின் திருவுளத்திற்கேற்ப அமைத்து பாதுகாத்தருள்வீராக. இயேசுவை வளர்க்கும் பணியில் புனித சூசையப்பரை உமது வாழ்க்கையின் துணைவராகவும் உமது இல்லத்தின் தலைவராகவும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து பணியாற்றிய புனித கன்னிமரியே, அவருடைய மேலான பாதுகாவலை எங்களுக்கு பெற்றுத்தாரும். அதனால் நாங்கள் இவ்வுலக வாழ்வை இறைவனின் திருவுளத்திற்கேற்ப எளிமையில் அமைத்து நடப்போமாக. திரு குடும்பத்தின் தலைவரான புனித சூசையப்பரே, எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து வழி நடத்துவீராக. திரு குடும்பத்தை உம் உழைப்பால் உணவூட்டி காத்த புனித சூசையப்பரே, எங்கள் அறிவாலும் உழைப்பாலும் எங்கள் வீட்டையும் நாட்டையும் பாதுகாத்து செழிப்புற செய்வீராக. குழந்தை இயேசுவை ஆபத்திலிருந்து காப்பாற்றிய புனித சூசையப்பரே, எங்கள் வாழ்க்கையின் ஆபத்துக்களிலிருந்து எங்களை பாதுகாத்தருளும். இயேசு மரியின் கைகளில் உம் ஆன்மாவை ஒப்படைத்து நன்மரணமடைந்த புனித சூசையப்பரே, நாங்களும் நன்மரணமடைய எங்களுக்காக மன்றாடுவீராக. ஆமேன். புனித சூசையப்பருக்கு சுயத மன்றாட்டு. கிருபை தயாளம் நிறைந்தவருமாய் எங்கள் நேச வணக்கத்துக்கு உரியவருமாயிருக்கிற பிதாவாகிய புனித சூசையப்பரே, தேவரீரை மன்றாடி தேவரீருடைய அடைக்கலத்தை தேடி உம்மிடத்தில் தாமிரந்து கேட்டதை அடையாம போனதில்லை என்று புனித தெரசம்மாள் நிச்சயித்ததை நினைத்தருளும். என் அன்புள்ள தகப்பனாரே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு நான் உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்சாய்ந்து அழுது பாவியாயிருக்கிற நான் உமது தயாளத்துக்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்தில் சாஷ்டாங்கமாக விழுகிறேன். மிகவும் இரக்கமுள்ள பிதாவாகிய புனித சூசையப்பரே, சொற்பமும் அயோக்கியமுமாயிருக்கிற எளிமையுமான மன்றாட்டை
புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு கிருபை புரிந்தருளும். ஆமேன். புனித சூசையப்பருக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்க பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தம்ம திருத்துவமாயிருக்க ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது ராஜாவின் கீர்த்தி பெற்ற புத்திரனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாக்களின் மகிமையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவதாயாரின் பர்த்தாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னி மரியாளின் கப்புள்ள காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவகுமாரனை வளர்த்த தகப்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்து நாதரை உற்சாக பற்றுதலுடன் காப்பாற்றினவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருக்குடும்பத்தின் தலைமையானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம நீதிமானான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம வீரத்தரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம விவேகம் உடைத்தவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம தைரியசாலியான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம கீழ்ப்படுதல் உள்ளவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம பிரமாணிக்கம் உள்ளவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொறுமையின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரித்திரனின் அன்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தொழிலாளிகளுக்கு மாதிரிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சம்சார வாழ்க்கையின் ஆபரணமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னிகையின் காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களுக்கு ஆதரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கஸ்திப்படுகிறவர்களுக்கு ஆறுதலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களுக்கு நம்பிக்கையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரிக்கிறவர்களுக்கு பாதுகாவலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுகளை நடுநடுங்கச் செய்காவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த திருச்சபையின் பரிபாலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை போத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. கர்த்தர் அவரை தமது வீட்டின் எஜமானனாக ஏற்படுத்தினார். அவருடைய உடைமைகளை எல்லாம் நடப்பிக்கவும் ஏற்படுத்தினார். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, உம்முடைய மகா புனித மாதாவின் பரிசுத்த பர்த்தாவாக முத்தனான சூசையப்பரை மனோவாக்கு கெட்டாத பராமரிக்கையால் தெரிந்து கொள்ள திருவிழமானீரே. பூலோகத்தில் அடியோர்களை ஆதரிக்கிறவரென்று எங்களால் வணங்கப்படுகிறாவா? பரலோகத்தில் எங்களுக்காக மனு பேசுகிறவராய் இருக்கும்படிக்கு நாங்கள் பாத்திரவன்களாகும்படி தேவரீரை அனுக்கிரகம் செய்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறோம். பிதாவோடும் தூய ஆவியோடும் சதா காலமும் ஜீவியருமாய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுகிற ஆண்டவரே, ஆமேன். திருக்குடும்பத்தின் பாதுகாவலராம் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே, ஆமேன்.